கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த வேத பகுதியில் உங்களோடு ஒரு சில சிந்திக்கும்படியான சில தகவல்களை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகத்தில் அடிக்கடி பல கேள்விகளை நான் வளர்ந்து வந்து கொண்டிருந்த காலத்திலும் வளர்ந்த பிறகும் இன்னும் இன்று மட்டும் கேட்கக்கூடிய கேள்விகள், ஏன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் மனதிலும் கூட இந்த கேள்விகள் எழும்பலாம். எப்படி என்றால், தேவன் எதற்காக சாக வேண்டும் என்ற ஒரு கேள்வியை பயன்படுத்துவார்கள். தேவனாக இருந்தால் அவர் சாக வேண்டுமா என ஒரு கேள்வியை ஒப்படைத்தார்கள், சொல்லுகிறார்கள். இது ஒரு சிறப்பு செய்தியாக நான் உங்களோடு தருகிறேன். இரண்டாவதாக சொல்லுவார்கள், ஏன் மனிதனை அவரிடத்தில் எல்லா சக்தியும் இருக்கிறது, அண்ட சராசரங்கள் அத்தனை கோடி விண்கோள்கள் அனைத்தையும் உண்டாக்கியவர் இயேசு கிறிஸ்து, அவர்தான் எல்லாம். ஆனால் அவர் சிலுவையில் போய் ஏன் தொங்கி சித்திரவதைப்பட்டு ஏன் இரத்தத்தை சிந்த வேண்டும் என்ற கேள்வியை பல கோணங்களில் எழுப்புகிறார்கள். அவர் நினைத்திருந்தால் ஒரே வார்த்தையில் அவருக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த பிசாசுடைய கிரியைகளை அழித்துவிட்டு தமது சாயலும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறதான உங்களை என்னையும் ஒரு சனப்பொழுதில் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுங்கள், அல்லது இந்த பூமியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தேவனுக்கு பிரியமாக, கடவுளுக்கு பிரியமாகவே இந்த மூளையை உண்டாக்கியவர், நம்முடைய நரம்பு நாடி மண்டலங்கள் இவைகளெல்லாம் உண்டாக்கியவர், இவைகளை பூராமே மாற்றிவிடலாமே என்று கேள்வியும் கேட்கிறார்கள். சிலர் என்னிடத்தில் சொன்ன பொழுது, சாத்தானே கடவுளை விட்டு பிரிப்பதற்கு மனிதனுடைய மூளையை இந்த அளவுக்கு சலவை செய்யுமானால், அந்த சாத்தானையும் உண்டாக்கியவர் அந்த தேவாதி தேவன் மனிதனுடைய மூளையை அவர் சரியாக சலவை செய்ய முடியாதா? ஒரு கம்யூனிஸ்ட சாம்ராஜ்யம் அப்படி சலவை செய்து கம்யூனிசம்தான் என்று சொன்னது. சைனாவிலே மாதுங்கு என்கின்ற ஒரு புரட்சியாளர் அவர் வருகிற பொழுது எங்கு பார்த்தாலும் அவருடைய போட்டாக்களும் ஏன் இந்தியாவெல்லாம் பரவி இருந்தது. இப்படி ஒரு உண்மையை வரவழைப்பதற்கு போலீஸுக்காரர்கள் கூட மூளையை அப்படியே சலவை செய்து அதை அப்படியே வெளியே கொண்டு வருவார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த கடவுள், கிறிஸ்தவர்கள் வணங்குகின்ற இந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற கடவுள் ஏன் இப்படி அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும், இவ்வளவு ஒரு கேவலமான முறையிலே ஒரு நிர்வாண கோலத்திலே அந்த கேடடைந்தவராக அசிங்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இது ஒரு பக்கம் பேசிவிட்டு இன்னொரு பக்கம் பேசக்கூடிய இந்த கிறிஸ்தவத்தை எதிர்ப்பாக கருதி பேசக்கூடிய நபர்கள் எப்படி பேசிவிடுகிறார்கள் என்றால், அவரே தன்னைத்தானே பாதுகாக்க முடியாமல் அவர் இன்னும் ஒருவரை கூப்பிட்டு தேவனே தேவன் என்று கூப்பிட்டு வதைப்பட்டு செத்தாரே, அவர் எப்படி உங்களை பாதுகாக்க முடியும் என்ற கேள்வியையும் எழுப்புகிறார்கள். இவைகளெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது இவைகள் சரியாகத்தான்
மனிதனுடைய மூளையினுடைய அறிவிலே தோன்றும், சிந்தனையிலே தோன்றும். இப்படி அப்படி இருக்கலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டம்லாம் பட வேண்டும் என்றெல்லாம் அது சொல்வார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இந்தியாவின் மீது ஏன் இன்னும் பல மக்கள் ஒரு வைராக்கியமான பாசத்தை, இந்திய நாடு என் நாடு, என் தாய் நாடு, அந்த நாடு, இந்த நாடு என்று சொல்லுகிறார்கள் என்றால், இந்த இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக அநேக நபர்கள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள், துப்பாக்கியினுடைய தோட்டாக்களை நெஞ்சத்திலே வாங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் எதனால் என்றால், என் தாய் நாடு எனக்கு வேண்டும், என் தாய் நாடை யாரும் ஆளக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அப்படி செய்தார்கள் ஆங்கிலேயர்கள்ட்டிருந்து. இதை நீங்கள் யோசித்து பார்த்தால், மகாத்மா காந்தியோ அவருக்கு முன்னால் உள்ள காந்தியோ இவர்களோ போய் இந்த இந்தியாவை எங்களுக்கு தந்துருங்க, நாங்கள் தானே இந்தியா மக்கள், நீங்கள் தானே வந்தீங்க, நீங்கள் உங்கள் பெட்டி வடுக்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா, சரி நாங்கள் போகிறோம், நீங்கள் சொல்லிட்டியே போறிய, இந்த இந்தியாவை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருந்தா இது மிக ஈஸியாக கிடைத்தது. இது மேல் என்ன பாசம் இருக்கும்? கேட்டால் நம்ம கொடுத்தோம், அவன் அப்படியான்னு சொல்லிட்டு போயிட்டான், ஏதோ நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி செத்தவங்கையில் வெத்தலை வாக்க கொடுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர அதனுடைய அருமை பெருமைகள் தெரியுமா? தெரியாது. இப்படித்தான் நீங்கள் மிக கவனமாக கவனிக்க வேண்டும், கவனமாக சிந்திக்க வேண்டும். எளிதில் ஈஸியாக சுதந்திரம் கிடைத்தது, அது பாதி வழியில் பாழாகவே போய்விடும். அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய திருத்தம் என்ன, அதனால் நமக்கு எவ்வளவு கஷ்டமடைந்து நாம் இதை செய்திருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால், நம்முடைய பிள்ளைகள் நிறையா பிள்ளைகள் இருக்கிறார்கள். தாய் தகப்பன்கள் சொத்து சுகங்கள் விண்முட்ட சேர்த்து வைக்கிறார்கள், உயரமான அளவிற்கு பணம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் 10 தலைமுறை இருந்து சாப்பிட்டாலும் அழிக்க முடியாது என்று சொல்லி அவ்வளவு பணங்கள், அவ்வளவு காரியங்களை அவர்கள் சேர்த்து வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டவர்களாம் பாருங்கள், அந்த சுதந்திரத்தை அதை அவர்களுக்கு சுயாதீனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்றால், மிக மிக சாக்கடையில் நெளிந்து கொண்டு இருக்கக்கூடிய புழுவை போல்தான் அதை நினைப்பார்கள். இப்படி அவர்கள் இப்படி பஸ்ஸிலேயோ எங்கேயோ போய் கொண்டு வருகிற பொழுதோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துக்கு செல்கிற பொழுது ஒரு 1000 ரூபா கட்டு அப்படியே கீழே விழுந்து விட்டால், அப்படி விழுந்த உடனே ஐயோ விழுந்து விட்டதே என்று ஏங்க மாட்டார்கள். போனால் போகிறது, எங்கள் அப்பையும் சேர்த்து வச்சுருக்கான், வேணுங்கிறது என்று சொல்லி. சில நடிகர்களுடைய குடும்பங்களை பார்க்குறோம். நாம் அந்த நடிகர்களுடைய குடும்பங்களை பார்க்குறோம். நடிகர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எவ்வளோ கண்மூடித்தனமான அளவிலே சம்பாதிக்கிறார்கள், சொத்து சுகங்கள் ஏறுகின்றன. அவர்கள் பாட்டுக்கு கார் எடுத்துக்கொண்டு எவன் மேலேயாவது தூங்கிக்கிட்டு இருக்கவன் மேலே நல்லா தண்ணியை போட்டுட்டு குடிச்சிட்டு ஏற்றிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அது பிறகு அவங்களுக்கு அதனுடைய கஷ்டமே தெரிய மாட்டேங்க. அதனுடைய செலவு 1 கோடி ரூபா வரைக்கும் அதற்கு அவதாரம் கொடுத்து அதற்குரிய செலவை கொடுத்து இப்படி எடுத்து மீட்டு வந்திருக்கார் என்று சொன்னால், அவன் கால் மேல் கால் போட்டு அவன் அவங்க அம்மாட்ட என்னம்மா கட்டி சட்னி, என்னம்மா சரியான முறையில் உப்பு வைக்கலை, உரப்பு வைக்கலை அப்படின்னு சொல்லி மடித்து தின்னுக்கிட்டு இருப்பான். இவ்வளவு செலவாயிட்டதே அப்படின்னு சொன்னால், ஆனால் போயா அப்படின்ட்டு போயிடுவான். இதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அதே பணமானது இவன் சேர்த்திருந்தால் கஷ்டப்பட்டிருக்கணும். அந்த சினிமா மாதிரிலாம் இல்லை. நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதித்து அதை சாப்பிட்டால்தான் அவனுக்கு நோய் இல்லை. நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதித்தால்தான் அவனுக்கு நோய் இல்லை, அல்லது நோய் வரும். இன்றைக்கி ஏசி ரூம்பிலே இருக்க பாருங்கள், நல்லா அப்படியே வெளுத்து போய் நல்லா உட்காந்துருப்பாங்க. டாக்டர்கிட்ட போனால் உச்சந்தளம் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் முடிய கூட பிடுங்கி அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணி அத்தனையும் நோய் 5 நாளையில் நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிடுவார்.
இவ்வளவு என்ன செஞ்சிருவாங்கன்னா பணம் இதுகளை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் அந்த தகவலை சொல்லுவாங்க. அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தெல்லாம் இதுக்கு கட்டுங்க அதுக்கு கட்டுங்கன்னு வாங்கிட்டு கடையை தூக்கிட்டு போமா ஒரு வழியுமே இல்லை அப்படிம்பாங்க. இந்த நெத்தி வேர்வை நிலத்தில் சென்று ஏறு உழுது மம்பட்டி வெட்டி கல் உடைத்து அவன் சாப்பிடக்கூடியவன், அவன் நோயில் எதுவுமே அண்டாது, அவனுடைய உடலில் நோய் அண்டாது. அவன் நல்ல முறையில் அவன் என்னவானா பூஷ்டியாக நல்லா ஒரு திடாகாத்திரமாக அவன் இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்போது இது ஏன் அப்படின்னா, மனிதன் பாவ சேற்றில் வீழ்ச்சியடைந்து விழுந்த பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியாதி, ஒரு சூத்திரம் மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு கணக்கு இருக்கிறது, ஒரு சூத்திரம் இருக்கும். ஒரு ஒரு விஞ்ஞானத்தினுடைய ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சூத்திரத்தை வைத்திருப்பார்கள் இல்லையா? இப்போ ஒரு சுவர் சரியாக இருக்கிறதா என்பதற்கு ஒரு தூக்கு நூலை கையில் வைத்து இப்படி அளந்து பார்ப்பார்கள். இப்படி பல விதமான சூத்திரம் இருக்கும். இதுபோல் மனிதனுக்கு வியாதி வராமல் மிக சரியாக அவனுக்கு 70 வயதோ 80 வயதோ 90 வயதோ அல்லது 100 வயதோ வரைக்கும் வாழக்கூடிய, அதை எட்டக்கூடிய, அது வரைக்கும் அவனுக்கு சரியான புத்திமதி இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது. அது என்ன சூத்திரம் என்றால், அடிக்கிற வெயில் அவன் மேல் பட வேண்டும். அது நிமித்தமாக அவன் உடம்பிலே இருக்கக்கூடிய மரித்து போன கிருமிகள்லாம் இருக்குவாருங்க, அவைகள்லாம் வேர்வையாக வெளியே வர வேண்டும். அவன் அங்கங்கே ஓடி வந்து உடம்பு கொஞ்சம் ஹீட்டாகி வயிறு அப்படியே லைனுக்குள்ளே இறங்கி அது கொதான்னு ஆகி அது வெளியே போகணும். இவ்வளவு காரியங்களும் இந்த கழிவுகள்லாம் செத்து போனதை உள்ளே வச்சுக்கிட்டு இந்த குளிர்சாதன பெட்டி இருக்கு பார்த்தீங்களா, சில இறந்த உடனே அந்த பாடி கெட்டு போகாமல் வச்சுருப்பாங்க. இது மாதிரி நாம் நம்ம உடம்பில் அன்றாடம் செத்து கொண்டு இருக்கிறது கிருமி. ஏனால் மனிதனுடைய வினையினாலே அந்த கிருமிகளை சூரிய சக்தி இவைகள் எல்லாமே வெளியேற்றும். நீ பார்க்கிற வேலைகள், நீ சிந்துகிற நெற்றி வேர்வை இவைகள் எல்லாம் அவைகள் என்ன செய்யும், ஃபங்க்ஷன் பண்ணி வெளியே எடுத்தால் தான் நீ எப்படிப்பட்டவனாக இருப்ப அப்படின்னா, ஒரு நல்ல இடத்துல, ஒரு சாதாரண நார்மலான இடத்துல உயிருள்ளவனாக இருப்ப. அல்லது மரித்த கிருமிகளை உள்ளே வைத்து கொண்டு எந்த நேரம் ஏசியில் இருக்கிறவன் இருக்க வேண்டியது. வளர்த்தியும் அவனுடைய அகலமும் ஒன்று போல் இருக்கும், சதுரமாக தான் இருப்பான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி அவன் என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தமாக இருக்கிறான். அவனுக்குத்தான் அந்த அருமை தெரியும், சாப்பாடுடைய அருமை. அப்படி உழைத்து வந்து வீட்டில் வந்து அதனுடைய பொருளை வந்து தன்னுடைய துணைவியார் இடத்துல கொடுத்து பிள்ளைகளுக்கும் இதுக்கும் நல்ல சாப்பாடு பரிமாறுமா என்று சொல்கிற பொழுது அவர்கள் வேக வைத்து அதை தாளித்து எப்பொழுது சாப்பிடலாம் என்ற பிள்ளைகளும் தாயும் தகப்பனும் எல்லாரும் உட்காந்து அழகாக உட்காந்து சாப்பிட்டு ஒரு ஏப்பம் போடுவாங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்போவே சீக்கிரம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்தால படுப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க, இந்த நெத்தி வேறு நிலத்திலே சிந்தாமல் நல்லா அப்படி ஏசியில் அதில் இதிலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனை போகிறான் குறை சொல்லி, இருக்கிறவனை போகிறான் கேவலமாக பேசி, புரணி பேசி, நையாண்டி பேசி, கொலை செய்து, ஒரு பணத்திற்காக அல்லது குரோதத்திற்காக இதே வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு நல்லா ஏசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் அது இந்த வேலை பார்க்குறதுக்கு, சோறு பொங்குறதுக்கு, சமைக்கிறதுக்கு வந்து இருப்பாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் மொத்தமாக உட்காந்துக்கிட்டு போகிவான் அந்த சினிமா இந்த சினிமா, அப்படி வெட்டுடா, இப்படி குத்துடா, டிஷிங் டை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அங்கே சோறு அது பொங்கி வச்சுக்கிட்டு அந்த வேலைக்காரம்மா, அம்மா சாப்பிட வாங்கம்மா, நான் வீட்டுக்கு போகணுமா, என் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கணுமா அப்படி சொன்னாலும் கூட இந்த காது கேட்காது. விருப்பம் இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையில் சோத்தை வாங்கிக்கிட்டா டிவி பார்த்து இது பண்ணி விக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நிறையா பேர் விக்கி செத்து போயிடுவேன். ஒரு முதலமைச்சர்லாம் பார்த்திங்கன்னா குலப்ஸாம் சாப்பிட்டு இருக்கும்போதே குலப்ஸாகி செத்து போச்சு அந்தம்மா. அமெரிக்காவினுடைய ஒரு ஜனாதிபதியாக இருந்தார். அவர் வந்து ஏதோ ஒரு மிச்சர் ஏதோ வாய்க்கில் போட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டபக்குன்னு விக்கிக்கிட்டு நல்ல விலைக்கு சாவ தெரிஞ்சார், பிழைக்க வச்சுட்டாங்க. நல்லா நீங்கள் கவனமாக கேளுங்க. நம்ம உடம்பில்
அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கின்ற பொழுது தான் அந்த உணவினுடைய மகிமை, அருமை, பெருமைகள் தெரிகின்றன. இதுபோல் இந்த மனிதன் எளிதான கிடைக்கக்கூடிய சுதந்திரம், எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், இவைகள்லாம் அவனுக்கு பெரிதாகவே தெரியாது. தன் தாயார் அனுதினமும் கண்ணீர் வடித்து ஒரு பிள்ளைக்கு பீஸு கட்டுவது, ஒரு பிள்ளை போட்டிருக்கக்கூடிய பேண்டை எடுத்து அதை அப்படியே அது ஊசி நூலை வைத்து தைத்து கொடுப்பது, அது தாயோடு இணைந்து பிணைந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வளர்கிற பிள்ளையானது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். மெரிட்டில் வந்துடும், எல்லாத்துலேயும் வந்துடும். மற்ற பணக்காரமெல்லாம் அதிகாரி காலில் போய் நெஞ்சாங்கூலையாக விழுந்து, என் மகன் சைவருக்கும் கீழே என்ன மார்க் இருக்கோ அதைத்தான் எடுத்திருக்கான், நீங்கள் பணத்தை இது பண்ணி ஏதாவது பட்டத்தை தாங்கன்னு போய் கேட்டுக்கிட்டு இருப்பான். சரி, அதை வாங்கிட்டு வந்த பிறகு இவன் எப்படி தெரியுமா, இவன் குடியாரரோட குடிச்சிக்கிட்டு தான் தெரியுவான். ஏன்னா அது ஈஸியாக அவனுக்கு கிடைக்குது. இப்போ வாங்க கணக்குக்கு வரேன். கடவுள் ஏன் மனிதனாக வந்து அவர் ஏன் இரத்தத்தை சிந்த வேண்டும், அவர் ஏன் மரிக்க வேண்டும் என்றால் இங்கு தான் ஒரு விஷயம் இருக்கிறது. நன்றாக பாருங்கள். நான் சொன்னேன் அல்லவா, எல்லாரும் வாங்க பரலோகத்துக்கு, பிசாசு தலை டபார் அடித்து நொறுக்கிறு, போ சோலி பிடிச்சிருச்சு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாலும் இவனுக்கு அந்த பரலோகமே நல்லா தெரியாது. பரலோகத்திலையும் பாவம் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா பரலோகத்திலே ஒருத்தன் மீறி தானே கீழே விழுந்தான். பரலோகத்தில் போனாலுமே இவன் இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா எளிதில் கிடைத்தது, தியாகத்தில் கிடைத்ததல்ல. தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, தனக்கு இருக்கக்கூடிய வல்லமை, தனக்கு இருக்கக்கூடியதான அதிகாரத்தில் கிடைத்தது. தான் செய்த தவறுகள், தான் செய்த தப்பு தாண்டவத்துக்கெல்லாம் எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வாங்கி கொடுத்துட்டாப்புல நம்ம தகப்பனார், நம்ம கடவுள். அதனால் நம்ம வாட்டுக்கு ஜாலியாக தெரியும், இன்னொன்று செஞ்சால் இன்னொன்று அப்படின்னு. எல்லாம் கவனமாக கேளுங்க. ஆகையினால தான் ஒரு பழுதும் இல்லாதவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் ஒரு பழுதும் இல்லாதவர். எண்ணங்களில், சிந்தனைகளில், செயல்களில், அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அனைத்திலும் ஒரு பழுதும் இல்லாமல் வாழ்ந்தார். பிறப்பிலே பரிசுத்தம், வளர்ப்பிலே பரிசுத்தம், வாழ்க்கையிலே பரிசுத்தம், எண்ணங்களில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், செயலில் பரிசுத்தம். இதெல்லாம் நீங்கள் மனசில் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய ரத்தத்தை எடுத்து பார்த்தா சுகர் இருக்குதான்னு பார்த்தா ஒரு 100 கீழே தான் இருக்கும். எப்போ எடுத்து பார்த்தாலுமே என்னுடைய ரத்தம் சுகர் இல்லைன்னு அர்த்தம். இப்படி கட்டி இப்படி ப்ரெஷர் பார்ப்பாங்க, அதுவும் ரத்தத்தை சார்ந்தது தான். ப்ரெஷரு கொஞ்சம் கூட காட்டும் அழகு. அதாவது உன்னைய சோழியை முடிக்கிறதுக்கு, உன்னைய கொல்லுறதுக்கு இந்த ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது அது காட்டும். அடுத்து என்னுடைய ரத்தத்தில், என்னுடைய உடம்பில் என்னென்ன வியாதிகள் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ரத்தம் காட்டும். அதனுடைய குறிப்பு என்னதுன்னு காட்டும். சிலருக்கு ரத்தத்தை எடுத்தாச்சு அப்படின்னா 3 நாளாக பிரிச்சுட்டு கிடப்பாங்க. பூத கண்ணாடியை வச்சு பார்த்து அதில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை கண்டறிவதற்கு பூத கண்ணாடியை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சில பேருக்கு என்னதுன்னே தெரியலை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் ஒரு வியாதியுமே இல்லை. இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதான் தூய்மையான இரத்தம், தூய இரத்தம். எல்லாருக்கும் சேர வேண்டும். அந்த இரத்தம் எனக்கு சேர வேண்டும், உங்களுக்கு சேர வேண்டும், எல்லாருக்கும் சேர வேண்டும். எனக்கு வந்து A+, எனக்கு வந்து A+ இரத்தம். என்னுடைய துணைவியாருக்கு வந்து Bன்னு நினைக்கிறேன். என்னுடைய மகளுக்கும் அதிகமாக பின்னு தான் நினைக்கிறேன். என் மகனுக்கு வந்து A+. இப்போ நாங்கள் எப்படிப்பட்ட உறவினர்களாக இருந்தாலும், ஒரே பிள்ளைகளாக, ஒரே குடும்பமாக இருந்தாலும் கூட இந்த ரத்தம் அவங்களுக்கு சேருமா? சேராது. புரியுதா? என் மகத்தை எனக்கு செல்லலாம், என் ரத்தம் அவனுக்கு செல்லலாம். ஏன்னா அந்த அளவில் இருக்கிறதுனால. அது கூட தகப்பன் பிள்ளை இதை சேர்க்காதியடா அப்படிம்பாங்க. அதில் ஒன்று சொல்லுவாங்க, அதில் ஒரு நஞ்சு ஃபார்ம் ஆயிருண்டா அப்படிம்பாங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எல்லாருக்கும் சேருகிறது.
இப்போது நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு ஆடு இருக்குது, அது வாட்டுக்கு நல்லா வளரும் பார்த்துக்கோங்க. ஆட்டை அப்படியே வளர்ந்து நல்லா கொள்ளுன்னு வளர்ந்து அப்படி திமிங்கலம்லாம் வச்சுக்கிட்டா வீட்டு அப்படி நிற்கும் வீட்டுக்குள்ளே. அந்த ஆடை என்னன்னு கேட்டால் கோயிலுக்கு, முனியப்பன் கோயிலுக்கு அதை நாங்கள் விட்டுருக்குறோம் அப்படிம்பாங்க. பைபிள்லே இருக்குது. பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிறு குறு தெய்வ வழிபாடுகளில் ஜெகோவா தெய்வம் இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இதே மாதிரி என்ன செய்வாங்க, இந்த பாவத்துக்கு இப்படிப்பட்டது, அந்த பாவத்துக்கு அப்படிப்பட்டதுன்னு சொல்லி பைபிளும் சும்மா சொல்லலை, பைபிளில் இருக்குது அந்த ரத்தம். இன்றைக்கி விளங்கக்கூடிய அளவில் சொல்கிறேன். அப்போது அந்த ரத்தத்தை கொண்டு போகணும். பைபிள் சொல்லுகிற அடிப்படையில் போகும்போது அந்த ஆட்டை கொண்டு போகும்போது அந்த வீட்டினுடைய தலைவர் எல்லாம், அந்த வீட்டினுடைய தலைவன், மனைவி, இப்போ பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து அது தலையில் கை வைக்க சொல்லுவாப்புல. யார்? ஆசாரியர். இப்போ கசாப் கடை, இது கசாப் கடையாக அந்த பூசாரி இருக்கார் இல்லையா, அருவாளை தூக்கிட்டு டங் 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 டங்னு வருவார். அது மாதிரி அங்கே பைபிளில் பிரதார ஆசாரிய ஒரு மணி வெட்டு நிற்கன்னு அவர் வருவார். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்போது இங்கே வந்து இந்த தலைவனை அந்த ஆட்டு தலையில் வைக்க சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் செய்த பாவம், என் மனைவி செய்த பாவம், என் பிள்ளைகள் செய்த பாவம், என் பேர பிள்ளையை செய்த பாவம், அனைத்தும் இவ்வளோ பேர் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் செய்த பாவத்தினால எங்களை கடவுளே எங்களை தண்டிச்சிடாதரோம். இந்த ஆடு மூலமாக என்ன செய்யும், நேர் ஏற்றுக்கோறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆடு என்ன செய்கிறது அப்படின்னா, அது சாகணும். நம்ம சாக வேண்டிய இடத்துல அந்த ஆட்டுக்கடை சாவணும், அந்த ஆட்டுக்குட்டி சாவணும். ஆனால் மாமிசத்தின் உயிர், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் இரத்தத்தில் இருக்குது. அப்போ அந்த இரத்தத்தை என்ன செய்வாங்க, கீழே ஓட்டுவாங்க, கீழே விடுவாங்க, ஒரே வெட்டுவாங்க. வெட்டின உடனே அதை ரத்தம் என்ன செய்யணும்னா அந்த தரையில் அப்படியே போயிடும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த இரத்தத்தை ரேசை அப்படி தொட்டு அப்படி அவங்க மேலே அப்படி தொளிச்சு விடுவாங்க. இப்போ இந்த ஆடு பாவமாக செத்து போயிடுச்சு புரோகிதருக்கு மந்திரம் சொன்ன உடனே. ஆனால் மனுஷன் அதில் விட்டு விலகிட்டான். ஆனால் இவன் பாருங்கள், 5000 ரூபா 10,000 ரூபாயில் பாவத்தை இவன் 100 கோடி ரூபா கொள்ளை அடிச்சிருப்பான். இவன் ஒரு 10,000 ரூபா ஆட்டோ கொடுத்துட்டு பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. ஏதோ இவங்க செய்ய மனசில் நினச்சிக்கிறாங்க. அது முடியுமா? முடியாது. இங்கே கிசாப்பு கடையில் ஒரு ஆட்டை அறுத்தா அந்த கிசாப்பு கடையில் அறுக்கப்பட்ட அந்த ஆடு ஒரு கிண்ணியில் வச்சு என்ன வாங்கி விற்றுருவாங்க விலைக்கு. அதே மாதிரி அந்த கோவில்களில் அடிக்கப்படுகிறத வந்து கிண்ணியில் பிடிக்கிறாங்களா, ரத்தத்தை தரையில் விட்டுட்டு கரியத்தை சாப்பிட்டு போயிடுவாங்க. நீ ஏற்றுக்கோ, காவு ஏற்றுக்கோ, இரத்தப்பலி ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பைபிளிலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படித்தான் இருந்தது. இப்போது இதில் ஒரு நிகழ்வு நடக்குது பாருங்க. நமக்கு வந்து 6 அறிவு, எனக்கு வந்து 6 அறிவு. ஆனால் இந்த மிருகத்துக்கு வந்து 5 அறிவு, 4 அறிவு உள்ளது இருக்குது, 3 அறிவு உள்ளது இருக்குது, 2 அறிவு உள்ளது இருக்குது, 1 அறிவு உள்ளது இருக்குது வைங்களேன். அப்போது 5 அறிவு உள்ள மிருகம். நீங்கள் அந்த ஆட்டை வீட்டில் வளர்க்கும்போது நல்லா அன்றைக்கி எல்லாத்தையும் அந்த மறுநாள் அதை கோயிலுக்கு பிடிச்சிட்டு போகணும்னு நினைக்கும் போது அது இறைந்திங்க, அது ஒன்று தெரிஞ்சிருதோ நம்ம தெரியல. இறைந்திங்கிறத இந்த இழுக்கும் போது பார்த்தா அதுக்கு முன்னால் அது ஒழுங்காக வந்திருக்கு. இப்போ என்னைய கொல்ல போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அது ஒரு அந்நிய பாசை மாதிரி அது பேசிக்கிட்டு அது போகும். 2 வெட்டி போட்டுருவாங்க. சடக்குன்னு அது குதிக்கும். இது குதிக்கும் போது சில பேருக்கு சாமி வரும். அது வேறு இது வந்துடும். நம்முடைய பாவங்கள்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு. பழைய ஏற்பாட்டில் இருந்தது, பைபிளில் இருந்தது. அப்போ அது நல்லா நீங்கள் கவனமாக கேளுங்க. இப்போ இதை சிந்திச்சு பாருங்கள். அந்த ஆடு கழுத்து என்ன மாதிரி அதை அறுக்கும் போது வலிச்சிருக்கோ, அது குரலை எப்படி போயிருக்கும், அதோடைய ஆவி விரியும் போது அது எப்படி இது பண்ணுது, அது என்ன கஷ்டப்படுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் பாவம் போகணுமா?
நான் இந்த பாவத்தை செய்யணுமா, இந்த பெண்ணை போய் நான் அப்படி கெடுக்கணுமா, இந்த ஆணை போய் நான் அப்படி கெடுக்கணுமா, இந்த இந்த களவாணித்தனமான வேலையை பண்ணணுமா, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி மண்டையில் நங்கு 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 நங்குன்னு யோசிக்கிறவன் குட்டிட்டு இனிமேலுக்கு அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைப்பான். இவன் என்ன நினைக்கிறான், ஒரு பையப்பர் ஒரு 10,000 நேர்ந்து விட்றா, ஒரு ஆட்டுக்கு 10 கோடி ரூபா கொள்ளையடிச்சுன்னு ஒரு 10,000 நேர்ந்து விட்றா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்துட்டான். இதே மாதிரி தான் பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் வருஷம் ஒருக்கா அந்த ஆடுகளை கொண்டு போய் கொடுத்துட்டு மாடுகளை கொடுத்துட்டு அவன் இஷ்டப்படி அவன் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போது இது அவங்க பெருசாக தெரியல பார்த்தீங்களா. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. நமது சாயலும் நமது ரூபத்தின்படியும் யார், அதைத்தான் நான் வாசித்தேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை அது அந்த தேவன் அவர் மாம்சமாக வந்தார், இரத்தமும் சதையும் உடையவராக வந்தார். உங்களையும் போல என்னையும் போல ஆண் உறவு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரால், ஏன்னா அவர் தெய்வம் இல்லையா, அவர் ஆவியாக அப்படியே மரியாளுடைய கற்பத்திற்குள் புகுந்து ஒரு குழந்தையைப் போல அவர் வளர்ந்தார். வளர்ந்து குழந்தையை போல பிறந்து, இங்கே தான் நான் சொல்லுகிறேன், அவருடைய இரத்தத்தில் எந்த விதமான பாவத்தினுடைய குறிப்பு இல்லை. அதுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்கிறேன். மரியாள்கிட்டருந்து பேருக்கு முழம்பிய அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். யார்கிட்டேருந்துமே போகலை, அந்த இரத்தம் எப்படி உருவாகி வளர்ந்தது. அப்போ ஆதியிலே ஆதாமுக்கு எப்படி இரத்தத்தை கொடுத்தாரோ, எப்படி சப்ளையை பண்ணினாரோ முதன்மொழி இருக்கு, அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். ஆவியானவர் தேவன் கொடுக்கப்பட்டு தனக்குத்தானே இதை உண்டாக்கி அவர் பிறக்கிறார். இப்போ அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை. ஆதாம் பாவம் செய்ததுக்கு முன்னால் அவனுடைய இரத்தத்தில் எந்த கலப்படமும் இல்லை. பிசாசு அவனோட பேசி அதுக்கு கீழ்ப்படுகிற பொழுது தான் அந்த கலப்படம் வந்ததே தவிர, ஆண்டவரோடு பிசாசு பேசினான், ஆனால் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை, அவருக்கு கலப்படம் வரவில்லை. இரத்தம் நல்லா தெரிஞ்சுக்குவோங்க. கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளே, உடன்பிறப்புகளே, என் உடன் ஊழியர்களே, மகா பெரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசுடைய பேச்சுக்கு அவனுக்கு நீங்கள் அவனுடைய சிந்தனைக்கு கீழ்ப்படிஞ்சாலும் ஒரு ரத்தம் கலப்படமாயிரும். அப்புறம் நீ என்ன தான் பிரசவம் பண்ணாலும் இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் 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 சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி, உன்கிட்ட இருக்க பைபிள் பிசாசு பிடிங்கிட்டு அது பாட்டு ஓடி போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோ. கடந்த நாட்களெல்லாம் சில ஊழியக்காரர்கள் பேசுகிற பேட்டிகளை பார்க்கிற பொழுது ஒரு ஆள்லாம் சொல்கிறாரு, நான் என்ன செஞ்சேன், என்ன தவறு செஞ்சேன், ஒரு தவறு செய்யலையே அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அவர் பேட்டி அன்னைக்கு தான் எனக்கு புரியுது. அதுக்கு முன்னால் பிரசவம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒழுங்காகவும் ஆட தெரியாது. நான் இந்த ஸ்வாட்ஸ்ன்னு சொல்லி உச்சப்புள்ளியில் ஒரு பள்ளியை பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இந்த அப்படி ஒரு ஸ்டெப் வச்சுட்டேன், அப்படி ஆடு, இப்படி ஆடு, இதை ஆடுன்னு சொல்லி இந்த ஆண்டு விழாவில் சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. நான் ஒன்று செஞ்சேன், காமுட்டாள்களின் நடனம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னேன். காமுட்டாள்களின் காமுட்டாளில் அதாவது தாறுமாறான நடனம் அப்படின்னு சொல்லி முட்டாள்னு சொன்னேன். தாறுமாறான நடனம் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு ஆட விடுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க ஆட பார்த்து அவனே இஷ்டப்படி குதித்தான், அப்படி குதித்தான். கடைசியில் பார்த்தா அதுக்கு தான் முதல் பரிசு விழுந்துச்சு. இது நடந்ததுங்க நான் சொல்கிறது. இது மாதிரி ஒரு நடன நடினம் இல்லை, ஒன்றுமே இல்லை, கோமாளித்தனமாக ஆடாரு புர்ரு அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ரசிகர்களை உள்வாங்கிட்டாரு. நல்லா யோசித்து பாருங்க. கடைசியில் அழுகிறாரு, ஐயோன்னு சொல்லி வேதனைப்படுறா, பாவமாக இருக்குது. சரி, எப்படி நல்லா இருந்தால் ஒரு இது நல்லா அவர் ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ளே இல்லை, நல்லா காரில் போய்கிட்டு நல்லா வந்தாங்களே, இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு வேதனை நமக்கு இருக்கிறது. அதை அவர் பேசும்போது கண்ணீர் வருது. அவருடைய மனைவி பிள்ளைகிட்டலாம் பேசும்போது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அது எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு, நாங்கள் இதை விட்டு வெளியே போகிறோம், நான் இதை விட்டு வெளியே வந்துட்டேன். சரி, அது விவாகரத்து ஆகி போச்சுன்னா, எது அந்த பொண்ணு விவாகரத்தை போச்சுன்னா
இன்னொரு கல்யாணத்தை பற்றி நம்ம யோசிக்கணும்னு சொல்லி இன்னொரு குடும்பத்தை கூட்டிக்கிட்டு சும்மா போனோம். அதாவது 4 வீலு வண்டி போதுவாருங்க, ப்ளஸர் காருகளில் ஒன்று ஸ்டெப்னி வச்சுருப்பாங்க. ஒருவேளை குத்திருச்சுன்னா, ஒருவேளை லாடம் அடிச்சிருச்சுன்னா இதை அந்த ஸ்டெப்பியை தூக்கி மாற்றிடலாம்ல. இது மனுஷ சுபாவம். நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சுபாவத்தில் அப்படி வரலாமாங்க? பட்டவர்கள்லாம் தேவ சமூகத்தில் கடந்து அழுது தாவீதை போல திரிந்து விட்டால் அவர் சொன்னாதான் வாய்ப்பு. நம்ம திறமையிலலாம் நம்ம ஊழியம் செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்பெல்லாம் கிடையாது. இந்த கனமான ஊழியத்தை செய்ய ஆரோனை போலும் மோசே போலும் அழைக்கப்படாவிட்டால் தானே ஒருவன் ஏற்படுவதில்லைன்னா ஏற்பட்டுருவாங்க. அதான் ஆண்டவர் உங்களை அறியன்னு சொல்லிடுவார். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதை அப்படி சுருக்கமாக இப்போ பாருங்கள். இப்படியெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் இது பண்ணி ரொம்ப ஈஸியான முறையில் மக்களை கவர்றாங்க. அப்படி செய்யவில்லைங்க. அப்போ ஆதியில் வார்த்தையாக இருந்த தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தார் சொன்னேன் இல்லையா? வளர்ந்தார், பாவம் செய்யலை. அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்கள், சாத்தான் அவரோட பேசும்போது அவருடைய ரத்தம் கலப்படமாகலை. சாத்தான் உன்னோட பேசுனா நீ செவி கொடுத்தினா கலப்படம். அப்படியா? அடாடாடாடாடே தெரியாமல் போச்சே. இப்படியா? தேவர்களை போல ஆயிரலாமோ? இந்த ஆண்டவர் எங்கிட்ட பொய் தானே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல அவங்க தெரிஞ்சிருந்தா இந்த கனியை நம்ம புதுத்திருக்கலாமே. ஏன் போச்சு? ஆதாம்கிட்ட கொடுத்து நாங்கள் பரலோகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கலாமே. அடாடாடா சர்ப்பமே, நீ இப்போ வந்து சொல்லியிருக்கிய. நல்ல போடா போச்சே. இதை நமக்கு அழகாக தெரியாமல் போச்சே. அப்படி சிரிச்சா பாருங்க, ரத்தம் கலப்படம் ஆயிடுச்சு. பிறக்கிறவன் பூரா பாவத்தில் தானே பிறக்கிறான். புரியுதா உங்களுக்கு? சிந்திக்க இப்போ நான் சொல்கிற புரியுதா? இப்போது எந்த கலப்படமும் இல்லாமல் வானத்திலிருந்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே இயேசுவாக வாழ்ந்து மனிதகுமாரனாக வாழ்ந்து சரியான வயதிலே அவர் சிலுவையிலே போய் உலகத்தால் வெறுக்கப்பட்ட நம்பர் ஈன கருவினா சிலுவை. உலகத்தால் வெறுக்கப்பட்ட நம்பர் ஈன கருவி என்றால் சிலுவை. அந்த சிலுவை, மனிதன் ஏற்றுக்கொள்ளாத சிலுவையிலே அவர் மரித்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல ஒப்பு கொடுத்தாருங்க போது அது எப்படி வரும் அப்படின்னா தற்கொலை மாதிரி வரும். அப்படி அல்ல. அவர் முதலே சொல்கிறார், என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கிறேன், அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். இப்போ இருக்குது பாருங்களேன், இது இருக்குது, இந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் கொடுக்குறேன், இதை நான் எடுத்துக்கிடுவேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த ஜீவனை மறுபடியும் அவர் எடுத்துக்கொள்வதற்கு அந்த அதிகாரம், அந்த தன்மை இல்லை என்றால் அது தற்கொலையாக மாறிவிடும். அதனால் நீங்கள் தற்கொலை பண்ணிடாதீங்க. சிலுவையில் போய் யாரும் போய் தொங்கிடாதீங்க. அது வேற ஒரு குரூப்பு தெரியுதாங்க. இப்போ இந்த காலத்தில் இந்த சிலுவை 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை தூக்கிட்டு தெரியணும்னு சொல்லிக்கிட்டு இப்போ சில இடங்களில் சிலுவையெல்லாம் அரைஞ்சு அந்த கோர காட்சியெல்லாம் காட்டுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருந்தணுமில்ல, திருந்துவோம். அப்போது அதில் விடிய அவரை பிடிச்சி அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க. எவ்வளவு ஈனப்படுத்துறமோ ஈனப்படுத்துறான். ஒருத்தன் முடிய பிடிச்சி என்னடா மீசை அப்படி தெரிக்கிருக்க, அப்படி சரக்குன்னு பிடிச்சிருக்கிறான். ஒருத்தன் என்னடா தாடியை இது வச்சுருக்கேன், தாடியை படக்குன்னு பிடிச்சிருக்கான். தாடியெல்லாம் இப்படி பிடிச்சிக்கிட்டா என்னமா வரைக்கும் தெரியுமா மீசை தாடியை? ஒருத்தன் முடிய பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தன் எதுக்குறான், ஒருத்தன் கண்ணை கட்டுறான், ஒருத்தன் குத்துறான். அவ்வளவு அசிங்கப்பட்டாருங்க. அவ்வளவு அவர் வேதனைப்பட்டார். அவரை பார்ப்பதற்கு அவரும் அவ்வளவு அழகானவர். கடவுள்லாம் அவ்வளோ அழகாக இருப்பார். அந்த கேடு அடைஞ்சார் பார்த்துவாங்க. அப்படியே பிரமிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அவருடைய நிலை. அடித்து நீ ராஜாவாக வரப்போகிறலாம் சொல்லி தெரிஞ்சாங்க உன் குரூப்பு அப்படி சொல்லி இந்த முள்ளுகளால் ஒரு முள் முடியை வச்சு அதை வச்சு தலையில் நங்குன்னு அடித்து ஒரு கோலையும் கையில் கொடுத்து, ஐயோ அவர் கொடுமைனா கொடுமை. அந்த கொடுமை. தண்ணி கேட்டால் நல்ல தண்ணியை கொடுப்பாரான், கசப்பாக கொடுத்துருக்கேன்.
இப்படியெல்லாம் இதிலெல்லாம் இந்த 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 இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறப்பாங்க. இவ்வளவு மோசமான காரியத்தை அவரை பண்ண வச்சு, அவரை பரியாசம் பண்ணி சிலுவையில் சொட்டு சொட்டா ரத்தத்தை சிந்த வச்சு அவர் உயிர் போய், அதில் சிலுவையில் அரைஞ்ச என்ன தெரியுமா, காக்கா, இந்த கழுகு, பராந்தி இதுகள்லாம் கண் இதுகள்லாம் கொத்தி 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 எடுத்து உயிர் போவதுக்கு முன்னாலே செஞ்சிடும். ஆனால் இவர் சீக்கிரமாக மரித்தார். அது ஒரு வேதவசம் நிறைவேறத்தக்கதாக. இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை சிந்திக்கணும். இவ்வளவு கோர காட்சியை உங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வாங்க பார்ப்போம். எதுக்காக? நான் பண்ணின களவு, நான் பண்ணின திருட்டுத்தனம், நான் கடவுளை விட்டு பிரிஞ்ச காரணம், நான் பண்ண அயோக்கியத்தனம், இதற்கெல்லாம் ஜாமீன் எடுக்க 5 அறிவு மிருகத்தால் முடியவில்லை. 6 அறிவுள்ள ஒரு மனுஷனை 5 அறிவுள்ள மிருகத்தால் ஜாமீன் எடுக்க முடியுமா? நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு ஆளை ஜெயில் ஒரு விடுதலை புலியோ எதுவும் சொல்லி உச்சப்பள்ளி ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. ஒரு ஆடு அங்கனுக்குள்ளே போய் நின்று கத்திக்கிட்டீங்க, ஏன்னா ஆடுதான் அப்படின்னாடா போடான்னு சொல்லிட மாட்டாங்களா? நம்மளை ஜாமீனில் விடுவாங்களா? ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் போகிறான், உனக்கு யார் தெரியும்ப்பா நல்லா நீ உத்தமன்னு சொல்கிற, யாராவது ஒரு ஆளை சொல்லுன்னா அந்த 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 நான் பேய்கிட்டு இருக்காரு, அவர் அந்த அந்த முடிய எங்கேயும் செய்வான் பேய்கிட்டு இருக்காரு, அவனே யாரும் தெரியாதுங்கிறான், அவனை பிடிச்ச உனக்கு எடுக்க சொல்கிற, கொடுப்பாங்களா? ஒரு சாதாரண இதுயா. நான் உடனே சொல்கிறேன், இங்கே 18 வருஷமாக வர்த்தக சங்க தலைவராக இருந்தாங்க அசரியா, அவர் இப்போ எனக்கு துணையாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் சர்ச்சில். நான் அப்படிப்பட்டவையா அப்படி சொன்னேன். அப்படியே அவரை கூப்பிடியா ஃபோன் போட்டு, அவர் அசரியா வர்றாரு, வந்தோடனே எங்கள் ஊழியக்காரரை பிடிச்சிருக்கியா, இது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது பண்ணுறாரு. ஒரு ஜாமீன் எழுதி போட்டால் ஜாமீன் கொடுக்குறாங்களா? அப்போ என்னைய ஜாமீன் எடுக்கணுன்னா என்னை விட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன் வேணும். அப்போ 6 அறிவுள்ள ஒரு மனுஷனை ஜாமீன் எடுக்கணும்னா 5 அறிவுள்ள ஒரு மனுஷனால் ஜாமீன் 5 அறிவுள்ள ஒரு மிருகத்தால் எடுக்க முடியுமா? அதுக்கு என்ன தெரியும்? மனப்பூர்வமாக அது மரிக்குது. இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாக மரித்தார், உங்களுக்காக எனக்காகும். நான் திரும்ப வந்து உயிரை எடுத்துக்கொள்வேன், மரித்தார். இப்போ நீங்கள் பாருங்கள், அவரை பாட அந்த சிலுவையினுடைய வேகம், அந்த கஷ்டம், அந்த வேதனைக்குரிய அந்த அனுபவம், அதெல்லாம் பார்த்த உடனே இப்போ நீங்கள் யோசிங்க, ஒரு சொடகு போட்டு எல்லாத்தையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்ததும், அந்த ரட்சிப்பை அலட்சியப்படுத்திடாமல் மனுஷன் இருக்கணுமா இல்லையா? அப்படி செஞ்சால் இருந்துருவான். இப்போ யோசித்து பாருங்கள், இவ்வளவு தியாகமா, இவ்வளவு பாடா, இவ்வளவு காரியம் நடந்துச்சா? அதை படிக்க 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 படிக்க, ஆ மகனே உனக்காக, உன்னை என் அருகில் வைத்துக் கொள்வதற்காக. ஒரு ராஜா அப்படி உட்காந்துருக்காரு சிம்மாசனத்தில். ராஜா உட்காந்துருக்கிறாரு. ஏதோ கைதிகளை இழுத்துட்டு வராங்க, சங்கிலி வச்சு இழுத்து வராங்க, அப்படி இழுத்துட்டு இப்படிட்டு வர்றாங்க. ராஜா உட்காந்துக்கிட்ட அப்படியே அங்கே தூக்கி போட, அவனை இது பண்ணு, அவனுக்கு அந்த இதை பண்ணு, அமைச்சரே என்ன ஐயா ராஜா இதை பண்ணோம் இது ஒன்றும், அவர் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ராஜா அப்படி சிம்மாசனத்தில். அப்படி காலில் எல்லாம் தங்க செருப்பட்டு போட்டிருப்பார். அப்போது ஒரு பையன் ஓடி வர்றான். ஓடி வந்து அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, அப்படி வேகமாக ஓடி வந்தவன், ராஜாட்ட ஓடி வந்தவன் விழுந்துட்டான் குப்புற. விழுந்த உடனே இந்த ராஜா அதடையே என் புள்ளான்னு எந்திரிச்சு போய் அந்த புள்ளையை தூக்குறாரு. அடிச்சிருச்சம்மா, அடி வாங்கிச்சம்மா. ஏன் புள்ள, அது புள்ள, அது வாட்டுக்கு எங்கே வேணாலும் ஓடும், எங்கே வேணாலும் வராது. கீழே விழுந்த உடனே அவர் எந்திக்காரு சிங்காசனத்தை விட்டு. அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். சிங்காசனத்தை விட்டு என்ன நடந்தாலும் எந்திக்க மாட்டார். ராஜா ஆணையிட்டு விட்டுருப்ப, தான் பிள்ளைன்னு சொன்ன உடனே போய் எந்திரிச்சு தூக்கி கொண்டார். இதான் அன்புக்குரியவர்களே, தேவன் மனிதனாக வந்து இந்த பாடுபட்டு நம்மளை மீட்பதற்கு உங்களுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் அவருக்கு சொந்தமாக வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர், அன்புக்குரியவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மனிதனாக ஆனார். அடுத்து அவருடைய உயிர்த்தெழுதியினுடைய பாக்கியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறப்பு தொழுகையினுடைய ஆராதனையை, சிந்தனையை உங்கள் மனதில் வைத்து கொண்டு உள்ளத்தின் ஆழத்தின் அடியில் சுவாசமிட்டு கொண்டே இருங்கள். இயேசுவினுடைய பிறப்பும் சிலுவை மரணமும் அதனுடைய தியாகம் என்ன என்பதை
சிந்தனை செய்யுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.